ஹலோ கைஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன் யூடியூப். ஸோ எனக்கு ஒன்று யூடியூபர் ஆகணும் அப்படின்லாம் பெரிய ஆசை இல்லை. பட் எனக்குள்ளே நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஐ வில் பி டாக்கிங் மோஸ்ட்லி பொலிட்டிக்கலி, பட் ஐ மே பி ராங் அட் மெனி பிளேசஸ். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கரெக்ட் மீ வேறு ஐம் ராங். உங்கள் வியூஸையும் சொல்லுங்கள், நான் என்னோட வியூஸை சொல்கிறேன். ஸோ வில் மேக் இட் கொலாபரேட்டிவ். ஓகே. எனக்கு என்ன ரொம்ப நாளாக மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு, எதுக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு தளபதி விஜய் அவரோட மாநாடு. ஸோ நான் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக குவைட் அ ஃபியூ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டவுட்டில் தான் இருந்துச்சு, அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு. பட் ஃபைனலி வென் ஹீ கேம் ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ நான் என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸை சொல்லிடுறேன். என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் தி லெஃப்டிஸ்ட் சைடு. ஸோ நான் வந்து என்றைக்குமே ஒரு அப்ரெஷன் ஆர் பீப்புள் ஹூ ஆர் அகெயின்ஸ்ட் த சேஞ்ச் அவங்களுக்கு நான் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ கம்ப்ளீட்லி in a leftist view. And being in a leftist view, I feel that the Dravidian model by the DMK government is doing very well. You may be having other thoughts, but yeah, that's fine. Well, I'm just telling my political stand. So, Thalapathy Vijay Vararu, I was waiting for his political entry, but I wasn't very sure whether I'm going to support him or I'm going to speak against him. And when he had his first Manad, since that day, this thing is going on in my head. அவர் வராரு, அவரோட கொள்கைகளா திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் சேர்த்து சொல்றாரு. குட், ஓகே. தந்தை பெரியார அவர் வந்து அவரோட கொள்கை தலைவர்களா வைக்கிறாரு. ஓகே, குட். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் வந்து டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்றாரு. டிஎம்கே வந்து திராவிடியன் மாடல் அப்படிங்கிற பேர்ல வந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறாங்க பேசினாரு. Okay, but he didn't give an explanation to that. Why does he say so? So எனக்கு புரியல, ஒரு மாதிரி blank இருந்துச்சு. I thought he'll address it in maybe his upcoming அறிக்கையிலையோ இல்லை மேபி in his upcoming press meetsலையோ இல்லை மாநாடுலையோ எதுலையாவது அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். But it didn't happen. Fine. Then I was also happy seeing the entire மாநாடு. தென் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. டைம் ஆக ஆக நானும் அந்த டைம்ல வந்து ஃபயர் விட்டவன் தான், தளபதி அப்படின்னு ஃபயர் விட்டவன் தான். ஆனால் லேட்டர் வென் வி சிட் அண்ட் திங்க் காம்லி, இப்போதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிச்சது. அவர் வந்து வாரிசு அரசியல், நான் வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் அப்படின்னு நிறைய பேசினார் இல்லையா? எப்படி எதிர்க்க போறாரு? ஏதாவது சொன்னாரா? நோ. சரி, அவரே ஒரு வாரிசு நடிகர் தான், அவர் எப்படி வாரிசு அரசியல் எதிர்க்க போறாரு? அவர் வாரிசு நடிகர் நம்ம லேபிள் பண்ணிட முடியாது, பட் ஸ்டில் ஹி இஸ் ஆல்சோ அன் அட்வொகேட், ரைட்? அப்போ அவர் எப்படி இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்க போறாரு? ஸோ இங்க வாரிசு அரசியல்ங்கிறது வந்து இட்ஸ் அ பேசிக் happening everywhere, not only in DMK, right? It's everywhere, it's in every political party. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லி டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறது வந்து இட்ஸ் நோ சென்ஸ். பட் யா, அவங்களுக்கு வேற காரணம் கிடைக்கல அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ ஊழல்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க, வாரிசு அரசியல்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. பட் இவங்க அதை வந்து தடுக்கிறதுக்கு ஆர் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸ் கொண்டு வரப்பாங்க, அதை பற்றி ஒன்றுமே பேசலை. ஸோ என்ன ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்றாரு, ஊழல் டிஎம்கே மட்டுமா பண்ணுது? ஸோ வேற கட்சியெல்லாம் இல்லையா? அவரோட மெயின் எதிரி டிஎம்கே. ஸோ அதை பத்தி டிஎம்கே ஹைலைட் பண்ணி பேசுறாரு. தட்ஸ் ஃபைன்.
என்ன அதுக்கு அகேன்ஸ்டா இவர் ஆட்சியில வந்தா இவர் என்ன மெஷர்ஸ் எடுக்க போறாரு? ஜீரோ, நத்திங், நோ பாயிண்ட்ஸ் டாக்ட் அபவுட் இட். ஸோ அதை பத்தி சொல்லணும் இல்லையா? ஜஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு போறது வந்து என்ன விதத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியல. பட் வி ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதர் தன் திஸ் வாரிஸ் அரசியல் அண்ட் ஊழல். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம சொசைட்டில. அதெல்லாம் பத்தி எப்போ பேச போறாரு விஜய்? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவர் எப்போ களத்துக்கு வந்து போராட போறாரு? எனக்கு இதெல்லாமே ரொம்ப கொஷின்ஸா ஓடிட்டே இருக்கு. நம்ம இதெல்லாமே யோசிக்காம அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணிடுறோம். விஜய் ஆர் எனி பிக் ஸ்டார் who enters into politics, we just see, we just think that they are better than the existing parties DMK or ADMK. But what is their stand? How are they going to take measures to stand in their stand? ஸோ அதை பத்தி அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணல, இன்னும் பண்ணல. இது மாநாடு முடிஞ்சு எவ்வளோ 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னுமே எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அறிக்கை போடுறாரே ஒழிய வெளியே வந்து எதுவுமே பண்றது இல்ல. ஏதாவது போராட்டம் பண்ணாரா? இல்ல. ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்தாரா? இல்ல. இல்ல ஏதாவது அட்லீஸ்ட் பேசியாவது வீடியோ போட்டாரா? அதுவும் இல்ல. வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்து ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து சாதிச்சிட முடியும் அப்படின்னா அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த ஸ்டூடெண்ட் ஹராஸ்மெண்ட் கேஸ் நடந்துச்சு. அவர் வந்து அதை வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவை கன்சர்ன் பண்ணியிருந்தா அவர் வந்து வெளியே வந்து போராடி இருக்கணும் இல்லையா? அது பண்றது இல்ல. ஸோ எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அவர் நினைச்சா நிறைய விஷயங்கள் இங்க நடத்தலாம். ஆனா why is he not doing? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் வந்து ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்கேல்ல நடக்கும். நடந்து நிறைய யூத் ஆப்வியஸ்லி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்ட பெரிய லெவல்ல போய் ரீச் ஆகும். கவர்மெண்ட் வில் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் இட், ரைட்? தென் why doesn't he take that step to come forward and come into public? Why does he just do a work from home politics? I don't understand that. ஸோ இவர் இப்போவே இப்படி இருக்காரு அப்படின்னா லேட்டர் வாட் ஹி வில் டூ அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அண்ட் த திங் இஸ் வி திங்க் தட் இஃப் விஜய் கம்ஸ் எவ்ரி திங் வில் கெட் சால்வ்ட் அண்ட் a lot of youth run behind him. கொள்கைகள் இருக்கலாம், ஆனா அந்த கொள்கைகள்ல எப்படி கரெக்டா இருக்கணுங்கிறது தான் மேட்ரு. அவர் கூட இருக்கிற புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா அவர் மாநாட்டுக்கு பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி தோணி இருக்கும். உங்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க கிளம்பி மாநாட்டுக்கு வாங்க, உன் சம்பளமும் வேண்டாம், உன் போனஸும் வேண்டாம், எனக்கு அண்ணன் தான் முக்கியம், மாநாட்டுக்கு போங்க வாங்க அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்றாரு. அதுக்கு விஜய் ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா? நோ. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கே, இவர் வந்தாருன்னா இன்னும் எவ்வளவு அரசியல் பண்ணுவாரு? இவர் வந்து ஜஸ்ட் அவரோட ஃபேம் அண்ட் ஃபேண்டம் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அண்ட் வி பிளைண்ட்லி ஆர் கோயிங் பிஹைண்ட் ஹிம். I know he's not going to be a big threat to the current ruling party, but இருந்தாலும் youth have to think a little bit. Not only youth, it has to reach Vijay also. It's விஜய் வந்து யோசிக்கணும், நம்ம பேசுறது கரெக்டா, நம்ம பண்றது கரெக்டா, நம்ம பண்றத ஆக்ஷன்ஸ்ல நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ விஜய் அதை பண்றாரா இல்லையாங்கிறது டவுட் தான். நான் வந்து விஜயை ஹேட் பண்றேன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் மை தாட்ஸ். இஃப் விஜய் கரெக்ட்ஸ் ஹிஸ் these things, then he'll be a good politician, yeah. And I'll be happy to have him in a opposition party, of course. Maybe if he does good in a opposition, then he is obviously a good candidate for a ruling party. But பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே இவர் இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னா I have no trust on him. So let's wait and see if he corrects these actions and throughout his journey. மற்றபடி nothing else. I best all the
குட் விஷஸ் டு மிஸ்டர் விஜய். அண்ட் இன்னொரு விஷயம் ஆல்சோ தட் அம்பேத்கரோட புக்கை வெளியிடுற ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுலேயும் விஜய் கலந்துக்கிட்டு அதுல வந்து அவர் அந்த மேடை எதுக்கு யூஸ் பண்ணாரு? அம்பேத்கரை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுமா? அந்த புக்ல என்னெல்லாம் எழுதியிருக்கு, அந்த புக்கு எழுதினவங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க அந்த புக்ல இருக்க அம்பேத்கரிய விஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கணுமா, இல்ல இவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ரமோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணணுமா? இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். அந்த ஷோவே மொத்தமா எப்படி இருந்துச்சுன்னா விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக கட்டமைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்க அந்த புக்கை எழுதி அந்த புக்கை கேதர் பண்ணி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண அத்தனை ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ரெஸ்பெக்ட்? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருக்காங்க, எத்தனை இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அது. அதெல்லாம் எல்லாமே ஜஸ்ட் பெயின். விஜய் அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவர் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாஸை திணிக்கிறதுக்கான இடம் இல்லை அது. He'd have obviously talked about what's there in the book and who Periyar is. If he talks, it goes and reaches to millions. So he has the responsibility, but he doesn't have the maturity to handle it. That's what I feel. அவருக்கு தெரியும், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அதை கண்ட்ரோல்டா கொண்டு போகணும், அது எப்படி ஒழுங்கா கட்டமைச்சு கொண்டு போகணுங்கிறதே அவருக்கு இல்லையோன்னு தோணுது. அந்த மாநாட்டில் அவர் வந்து அம்பேத்கரை பத்தி, அந்த அம்பேத்கரை படிச்சு ஒழுங்கா அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா எத்தனை யூத்ஸ்க்கு போய் ரீச் ஆயிருக்கும், எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. But it was just a show where he just wanted to attack the DMK government. It's useless. But நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து டிஎம்கேக்கு ஐம் லிட்டில் பிட் டுவர்ட்ஸ் தி டிஎம்கே கவர்மெண்ட். ஐ திங்க் தே டூ வெல். ஸோ அதனால நான் வந்து விஜய் அட்டாக் பண்ணி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். பட் he has to man up and correct a lot of things. இங்க டிஎம்கே மட்டும் பிரச்சனை இல்லை, இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. டிஎம்கேவோட பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதை அவர் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா he just wants to be in power. If he wants to be in power, he has to attack the Dravidian model DMK government, obviously. So I still feel that he is using his fandom and he has to correct it a lot. Thank you. We'll see you all in one another video.